ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. விளம்பி வருடம் தை மாதம் கும்பராசி பலன்கள். காலம் 14/1/2019 மாலை 7:49 முதல் 12/2/2019 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பில் நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால தை மாத ராசி பலனை கூற உள்ளேன்.
இந்த மாத கோச்சாரங்களை சொல்லிவிடுகின்றேன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் உங்களுக்கு 3-10 குடையன் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்களுக்கு 6 குடையன் மறைந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் நீங்கள் பயந்து கொண்டே இருப்பீர்கள். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் புதிய கடன் வாங்கி இந்த மாதத்திலே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு 10 குடையவனும் 2 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றதால் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான மாதம். இல்லை என்றால் கூட ஒரு காணி நிலமாவது நீங்கள் வாங்கி உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடுவீர்கள். 11ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி சனியும் புதனும் அமர்ந்திருக்கிறார். புதன் இந்த மாதத்தில் 2 முறை பயிற்சியாகிறார். ஒன்று 21-19 அன்று, மேலும் 7-2-19 அன்று. 21-19 அன்று தனுசு எல்லையை விட்டு மகர ராசிக்கு செல்கிறார். மகரத்தை விட்டு கும்பத்திற்கு 7-2-19 அன்று செல்கிறார். இந்த 2 பயிற்சிகளுமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் என்று சொல்ல முடியாது. 11ஆம் இடத்தில் இருக்கும் வரையிலும் நல்ல பலன்கள் தான், லாபஸ்தானம். 12ஆம் இடத்துக்கு போனாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார். மீண்டும் கும்பத்திற்கு வந்தாலும் உங்கள் ராசியிலேயே பூரப்புணை அமர்வதும் தவறில்லை. ஆக புதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம்தான். உங்கள் ராசியாதிபதியாலும் உங்கள் ராசி பார்க்கப்படுவதால் மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே நிலைத்திருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். சகோதர வகைகளில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் சில சங்கடங்களையும் மேலும் சில சண்டை சச்சரவுகளையும் தரும். ஆக அதில் மட்டும் விழிப்புணர்வு தேவை. ஸோ 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த மாதம் உங்களுக்கு தொழில் யோகத்தில் நற்பலன்களாகவும், பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் நல்ல பலன்களாகவும், பிறகு சூரியனும் கேதுவும் 12இல் மறைந்ததால் கணவன் மனைக்குள் சில கருத்து வேற்றுமைகள் மறையும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் தரப்படும். அந்த நாட்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காரணம் 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பதால் நீங்கள் எங்கேயாவது உத்தியோகத்தில் இருந்தால் அந்த உத்தியோகத்திலிருந்து உங்களை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. ஆனால் சந்திராஷ்டம நாட்களில் எந்த பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். அதே போல் பணவரவு நாட்களில் தான் பணம் வரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கலங்காமல் இருப்பதற்குத்தான் அந்த பணவரவு நாட்களும் தரப்படுகிறது. ஆக 100க்கு 50% நற்பலன்களாகவும் 50% தொழில் பறிபோகுவதில் கெட்ட பலன்களாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது என்பதை நிலையில் வைத்துக்கொண்டு அதற்கான தக்க பரிகாரங்களை தக்க தெய்வங்க ஜோதிடரிடம் செய்து கொண்டு இந்த மாதத்தில் நீங்கள் பதவி பறிபோகாமல் பாதுகாத்துக் கொள்வது பரிகாரத்தின் மூலம்தான் என்பதை நான் உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கின்றேன். இதுதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கான இந்த தை மாதத்திற்கான 1 மாத காலத்திற்கான ராசி பலாபலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.